Hello viewers, welcome to Still Learning YouTube channel. நான் உங்கள் பாரத் நெல்சன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா அமேசான்ல நம்மளோட சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, as அமேசான் செல்லரா எப்படி சர்வை பண்றது அத பத்தி பார்க்க போறோம். அதாவது as அமேசான் செல்லரா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ஒரு 7 பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த 7 பாயிண்ட் வந்து ஒரு ரூல்ஸாவும் வச்சுக்கலாம், இல்ல ஒரு ஃபார்முலா மாதிரி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 7 பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அஸ் அமேசான் செல்லராகவும் நாம் கண்டிப்பாக சர்வை பண்ணலாம். ரூல் நம்பர் 1, ரிவ்யூஸ். அதாவது நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு எந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு amazon.in போய் செக் பண்ணணும். ஸோ கஸ்டமர் வந்து எதெல்லாம் விரும்புகிறாங்க எதெல்லாம் விரும்பலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ப்ராடக்ட்டில் எதுவும் ஃபால்ட்டு மிஸ்டேக் எதுவும் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட செல்லர் சென்ட்ரல் அக்கௌண்ட்லேயே கஸ்டமருக்கு ரிவ்யூ ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஸோ ஆர்டர் டெலிவர்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட செல்லர் சென்ட்ரல் அக்கௌண்ட்டில் ஆர்டர் ஐடியை கிளிக் பண்ணி ரிவ்யூ ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். இதன் மூலமாக நமக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரூல் நம்பர் 2, காம்படிட்டர். அதாவது நம்ம ப்ராடக்ட் மாதிரி வேறு என்னென்ன ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, அதோட ப்ரைஸ் என்ன, அதோட குவாலிட்டி என்ன, அதெல்லாம் நம்ம செக் பண்ணி நம்ம ப்ராடக்டையும் நல்ல ஒரு குவாலிட்டியாக நல்ல ஒரு ப்ரைஸில் கஸ்டமருக்கு கொடுத்தா கண்டிப்பாக சேல்ஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ரூல் நம்பர் 3, ரீப்ரைஸிங். அதாவது அமேசான் செல்லர் சென்ட்ரல் அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரீப்ரைஸிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து செட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் ப்ரைஸ் மினிமம் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை போய் பாருங்கள். கண்டிப்பாக இதன் மூலமாகவும் நமக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரூல் நம்பர் 4, கீவேர்ட்ஸ். நம்ம வந்து லிஸ்டிங் க்ரியேட் பண்ணும்போது நல்ல ஒரு பெஸ்ட்டு கீவேர்ட்ஸாக சூஸ் பண்ணி அதில் கொடுக்கணும். ஜெனரிக் கீவேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நம்ம ப்ராடக்ட்டுக்கு ப்ராப்பராக சூட் ஆகிற மாதிரி கீவேர்ட்ஸ் அதில் கொடுக்கணும். தேவையில்லாத கீவேர்ட்ஸை அவாய்ட் பண்ணணும். தேவை உள்ள கீவேர்ட்ஸை வந்து அதில் மிஸ் பண்ணிடக்கூடாது. ரூல் நம்பர் 5, ஃபோட்டோஸ். நம்ம என்ன ப்ராடக்டை கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோமோ எக்ஸாக்டாக அதோட பிக்சர் அதில் இருக்கணும், அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் எத்தனை ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலமாக கஸ்டமருக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டியாக இருக்கும். இந்த ஃபோட்டோ மூலமாகவும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரூல் நம்பர் 6, இன்வென்டரி. அதாவது அவுட் ஆஃப் ஸ்டாக் இல்லாமல் நம்மளோட இன்வென்டரியை வந்து மெயின்டைன் பண்ணணும். நம்மளால் எந்த ப்ராடக்டை சேல் பண்ண முடியுமோ அதை மட்டும் நம்ம லிஸ்டிங் பண்ணணும். நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லாத ப்ராடக்டையோ அல்லது சேல் பண்ண முடியாத ப்ராடக்டையோ நம்ம லிஸ்டிங் பண்ணக்கூடாது. எப்போதுமே நம்மளோட இன்வென்டரி அவுட் ஆஃப் ஸ்டாக் இல்லாமல் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இதன் மூலமாகவும் நம்மளோட செல்லர் சென்ட்ரல் அக்கௌண்ட்டு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். கண்டிப்பாக நம்மளோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ரூல் நம்பர் 7, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ அமேசானோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃப்ரீயாக இருக்கும்போது அமேசானோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை படிக்கணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம லிஸ்டிங் பண்ணணும், ப்ராடக்டை சேல் பண்ணணும். ஸோ இதன் மூலமாக நம்மளோட அக்கௌண்ட் எதுலேயும் அஃபெக்ட் ஆகாது. அமேசானோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஈஸியாக அமேசானில் சர்வை பண்ணலாம். ஸோ இந்த 7 ரூல்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டு இல்லை எதுவும் ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நான் உங்களுக்கு செய்வேன். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் வியூவர்ஸ். தேங்க்யூ.